20 rupeesக்கு சரியான ஒர்த்தான வியூ பாயிண்ட் மிஸ் பண்றாங்க. சாமியா இருக்கு. காத்தி எப்படி இருக்கும் அனுபவம்? எங்கன்னா கீழே வந்து வாரிட்டு இருக்கீங்களா? ஓகே, ஸ்பாட் முடிஞ்சது, கிளம்பலாமா? ஓகே என்ஜாய் பண்ணீங்களா? என்ஜாய் பண்ணியா? செம்ம என்ஜாய் பண்ணோம். ஏன்னா இங்கே ஆக்சுவலாக க்ரௌடே இல்லை. ஆமாம், செம்ம ப்ரைவசி. கொஞ்சம் நேரம் இங்கே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்ப நேரம் இங்கே இருக்க வேணாம். ஸோ அடுத்த ஸ்பாட் போகலாம். லைட்டாக பசிக்குது வேறு. ஆமாம், கீழே போனால் தான் சாப்பாடு தண்ணி எல்லாம். பாட்டெல்லாம் போட்டு அப்படியே ஒரு 3 மாதங்களுக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி இயற்கையோட இராக வந்து கலந்து வந்து என்ன மனசுல வழியாக வந்துட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்பாட் சூப்பராக முடிஞ்சது. வாங்க போய் தெம்பா சாப்பிடலாம். ஆமாம், எப்படி போனோமோ அப்படியே திரும்பி வந்துட்டோம். நல்ல வேலை. A few minutes later. ட்ரெக்கிங் முடிச்சுட்டு ரெசார்ட்டில் போய் நல்லா சாப்பிட்டோம். இப்போ செகண்ட் ஸ்பாட் வந்திருக்கோம். இது வந்து பிசில்காட் வியூ பாயிண்ட்னு சொல்லிட்டு இங்கே என்ட்ரிலே டிக்கெட் வாங்கியாச்சு. ஒரு ஆளுக்கு வந்து 20 rupees. 3 டிக்கெட் வாங்கிட்டோம். கிளம்புறோம். இது வந்து கிட்ட தான் சொல்லியிருக்காங்க. அவ்வளோ பெரிய சேலஞ்செலாம் இல்லை. வியூ பாயிண்ட் மட்டும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாய்ஸ் ட்ரெக்கிங் போயிட்டு டயர்டில் இருக்கானுங்க. வாய்ஸே வர மாட்டேங்குது ப்ரோ. நான் கார்த்தி, எப்படி இருக்கு எனர்ஜி? மூஞ்சில் ஒரு டயர்ட்னஸ் தெரியுது. கலையே தெரிலையப்பா மூஞ்சில் அந்த கலையே தெரிலையே. கம்மி பாவாக இருப்பான்னு பார்த்தா நல்லா இருப்பான் போலையே வியூ பாயிண்ட்டு. அந்த நம்ம வந்த ரோடு தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் வந்தாச்சு, வந்துட்டோம். எப்படி உன்னை ப்ராங்க் பண்ண பார்த்தியா? 2 kilometers சொல்லி நீ என்ன ரியாக்ஷன் கொடுக்கலான்னு பார்க்கலாம் தான். சாமியாக இருக்கு. ஒர்த்து இல்லை? ஷார்ட் டிஸ்டன்ஸில் இவ்வளோ பெரிய வியூ. 2 kilometer சூப்பராக இருக்குது. ஈவினிங் டைம்லாம் வந்தால் சாமி. ஆமாம்மா, அதான் சொல்லிட்டு இருந்தோம். நல்லா இந்த மாதிரி இடத்துக்கு நம்ம போய் நம்ம ஏறணுமே. அங்கே இந்த மாதிரி ஒரு வியூ குடிச்சிருந்தா எப்படி இருக்கும்ல? அங்கே வியூ சூப்பராக தான் இருக்கு. அது இதுவாயிடுச்சு, மிஸ்ட் வந்ததுனால. ஆமாம், கட் ஆயிடுச்சு. இதுவே ஆனால் வெறியாக இருக்குது. 20 rupeesக்கு சரியான ஒர்த்தான வியூ பாயிண்ட்டு மிஸ் பண்ணுறாங்க. நல்லா இருக்கு. மஸ்ட் வியூ பாயிண்ட். ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பிசில்காட் வியூ பாயிண்ட் பார்க்காம போயிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி பிளேசஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். வந்தால் எப்பயும் வந்து போன பிளேஸே ஊட்டி கொடைக்கானல் போவோம். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போனீங்கன்னா செம்மையாக இருக்கும். இது ஒரு லெஸ் க்ரௌடட் பிளேஸ். நிறைய இதில் சொல்லியிருக்கோம், நிறைய வீடியோவில். இவ்வளோ நேரம் போயிட்டோம், ஒரு பையில பார்த்துருக்கோம். ஒரு வண்டியை கூட பார்க்கல. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த காமாக இருக்கிறது ஃபீல் பண்ணுவீங்க. பார்த்தீங்கன்னா செம்ம வெயில் அடிக்குது. இந்த வெயில போக்குற மாதிரி சில்லுன்னு தண்ணியில் இறங்க போகிறோம். தண்ணி இருக்கு. இது நம்மளோட 3rd ஸ்பாட் இன்னைக்கு. சவுண்டு கேட்குதா ஃபேமிலிஸு?
பாருங்க சில் சில் சில்லுன்னு அடிக்குது. காத்தியோட தூக்க கலகத்தை இன்னைக்கு போகும். அப்படி ஒரு டைவ் அடிச்சிரு காத்தி. அந்த வரைக்கும் பாரு. இப்படி இப்படி வாங்க ப்ரோ. காத்து ஃபால்ஸ் வருது. வா 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 வா, இதெல்லாம் வந்து ஆதி காலத்து ஜோக்கு. இல்லை மச்சான், நீ வேற கரெக்டாக வந்தியா? எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி இறங்கி ஏறத்துக்குன்னு ஒன்று வச்சுக்கிறானுங்க. சே அண்ணா அந்த பிசில் காத்து அண்ணா இவ்வளோ நேரம் இல்லைண்ணா, இவ்வளோ நேரம் நம்ம ட்ரிப் வந்துருப்போண்ணா, ஓகேங்களா? ஒரு வாட்டி கூட அவனா பைய தூக்கல. இப்ப திரும்பி பாருங்களேன், அவனா ஃபால்ஸ் குளிக்கணும்னா பைய தூக்கின்னு வந்துட்டானா அவன். சரி ஓகே, கீழே போய் தண்ணி நல்லா இருந்துச்சுன்னா ஆமா ஓகே தப்பிச்ச. இல்லைன்னா அந்த 220 மீட்டர்ஸ் எங்களை தூக்கிட்டு போறேன். எல்லாரும் குளிச்சுட்டு தான் வராங்க. வாங்க பையனுக்கு முட்டி தேஞ்சிச்சு. காலையில பண்ண ட்ரெக்கிங் எஃபெக்டா காத்தி? இல்லைண்ணா, இவ்வளோ நாள் இந்த மாதிரி ஆனதில்ல. என்னன்னு தெரியல, கால் வலியுது என்னன்னு தெரியல. ஸ்ட்ரெச் பண்ண சரியாயிடும். அதான் பிடிச்சிக்குது. மதியான டைமே நல்லா வெயில் தெரியுது. போயிட்டு ஒரு ஜம்முன்னு ஒரு கொலையில போட்டாலும் சூப்பராக இருக்கும். இந்த தண்ணி சத்தம் கேட்கலையமோண்ணே, மேலே கேட்டுது. இப்படி போகணுமா? இப்படி போகணுமா? அங்கேயே ஒரு வழி வந்து பாருங்க, அதுதான் நினைக்கிறேன். ஆமா ஆமா, அப்படியோ பீடி பாபா பேச்சு கேட்டு இப்படி வந்துட்டோம். யாருக்கிட்ட? இந்த பீடி பாபா அவன் பேச்சு கேட்டு வருது சத்தம் வருது. வலி இருக்காப்பா? நேர் வழியில போனா என்ன மரியாதை? இதுதான் ஃபால்ஸா? ஐஸ் பயங்கரமா அங்க இங்கன்னு சுத்தி அதே இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கதான் குளிக்க போறோம். அப்படியே நம்ம ஆழத்துல இருக்க மாதிரி வந்துச்சு. ஆழத்துல தான் இருக்கும். 6 அடிக்கு மேலடா. இது வந்து நல்லாவே இருக்கு பாருங்க. போ ஆழம் இருக்கும் இன்னும். இப்பதான் guys வீர சாகசம்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆமா, கார்த்திக் மார்க்கை காட்டுறா. மார்க்கு இங்க பாருங்க, இங்க ஒரு மார்க் இருக்கு. கல்லு அடி, அப்புறம் இங்க ஒரு மார்க். இதோ இங்க பல அடிகள் வாங்கி குளிக்கிறோம். அப்ப கூட ஃபால்ஸ் கிட்ட போக முடியல guys. காத்தி எப்படி இருக்கும் அனுபவம்? ஐயோ ஆழம். எங்கன்னா கீழே வந்து வாரிட்டு நல்லா குளிச்சிங்களா? குளிச்சிட்டோம் ப்ரோ. போ, ஆசை நிறைவேறிச்சா? இல்ல ப்ரோ, பெரிய ஃபால்ஸ் நான் பார்த்து வச்சுக்கிறேன். 40 கிலோமீட்டர்ல. A few minutes later. ஃபால்ஸ் போயிட்டு வந்து ரூமில் வந்து ட்ரெஸ்லாம் மாற்றி ரெஃப்ரெஷ் ஆகி நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. நான்வெஜ் தான். ஸோ இங்கே வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே இருக்குது. ஸோ நாங்கள் வந்து நான்வெஜ் தான் எடுத்தோம். தம்பி லைட்டாக சாஞ்சிட்டாப்புல. ஆமாம் கைஸ், ஒரு நல்ல பாட்டை போட்டு தூங்காமல் அடுத்த ஸ்பாட்டுக்கு போக போகிறோம். நாங்கள் தூங்குவோம், தலைவர் மட்டும் தூங்க மாட்டோம். அடுத்த ஒரு பக்காவான ஆஃப் ரோடு இருக்குது. சூப்பர் ஜி. ஜி நல்ல வியூ பாயிண்டாக காட்டுங்க ஜி. நான் ஃப்ரெண்டில் உட்காந்துருக்கேன். உட்காந்து முன்னாடி ஆமா ஒண்ணு அவ்வளோ ஒன்று இருக்குவாங்க.
நீ எப்படி வராதா சச்சி பண்ண மாதிரி காலை உட்காரான் போதும் வாய்ஸ் இருக்குங்களா கார்த்தி போனே எப்படி இருந்துச்சு? எத்தனை தடவை சாப்பிட்டது எல்லாமே செரிச்சு போச்சு. ஆமா கார்த்தி, ஆமா தலைவன் ஃப்ரேம்ல வாடா. ஓட்டுனாப்ல ஆமா எக்ஸ்பீரியன்ஸ்டா நான் பார்த்து கீழே சறுக்கிடுச்சு, கவனிக்கல. ஓகே, இப்போ என்ன இருக்குன்னா ஒரு சம்பவம் இருக்கு. ஒன்றும் இல்லை, சின்ன சம்பவம் தான். காலைல கார்த்தி நான் ஒரு ஆளா போயிருந்தீங்க. நீ குளத்துல வந்து நான் பார்த்துட்டேன். செம்மையா இருக்கு. எங்க பார்த்தாலும் இங்க வியூ தான். பயங்கரமா இருந்துச்சு ஆஃப் ரோட் எக்ஸ்பீரியன்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஈவினிங் சன்செட்டுக்கு செம்ம ஒர்த்தான பிளேஸு. இந்த மாதிரி ஓப்பன் ஜீப்பில் ஆஃப் ரோட் பண்ணி வந்தீங்கன்னா இப்படி ஒரு வியூ கிடைக்கும். எங்கே பார்த்தாலும் வியூ தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 1 hour மேலே ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். இந்த லொக்கேஷனை விட்டு போகவே மனசு வரல. அவ்வளோ காமன் பீஸ்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. அதுவும் நீங்கள் கேங்கெல்லாம் போனீங்கன்னா வேறு லெவல் ஃபன் இருக்குங்க. நீங்கள் சக்லேஷ்பூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக கவிபெட்டா பாயிண்ட்டை விசிட் பண்ணுங்கள். இப்படி ஒரு பியூட்டிஃபுல் லொக்கேஷனை மிஸ் பண்ணுறாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.